ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். பாரிஸ் 2024 ஒலிம்பிக் மெடலோடைய ஸ்டேட்டஸ் தான் பார்க்குறோம். இதில் ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து சைனா வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 கோல்டு வாங்கியிருக்காங்க. இப்போ யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் ஒரே ஒரு கோல்டு தான் இந்த டிஃப்ரென்ஸில் இருக்குது. மொத்த மெடலிஸ்ட்டில் பார்த்தாலும் யூஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. ஆனால் ரேங்கிங் வைஸில் பார்த்திங்கன்னா நம்ம சைனா வந்து டோட்டலாக வந்து ஃபஸ்ட் ரேங்க், அதாவது 22 கோல்டு வச்சுட்டு முதல் நிலையில் இருக்கிறாங்க. யூஎஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஃப்ரான்ஸ் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. நம்ம ஆளுங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 60th பிளேஸில் இருக்காங்க நினைக்கிறேன். டே பை டே வந்து நம்ம ரிவர்ஸில் போயிட்டே இருக்கோம். அந்த 3 மெடல் தாண்டி நம்மளால் எதுவுமே வாங்க முடியல. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 61 அப்படின்னு போட்டிருக்காங்க. 55 வந்து பார்த்திங்கன்னா டுனிஷியான்னு ஒரு போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து 61 பிளேஸில் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பிரான்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கோட லைவ் மெடல் ஸ்டேட்டஸு. ஸோ இதே வந்து நம்ம தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தமிழ்லேயே தான் போட்டிருக்கு. ஸோ சைனா வந்து பார்த்திங்கன்னா சேம், அவங்களுக்கும் யூஎஸ்க்கும் ஒரே ஒரு கோல்டு மெடல் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் இது நாளைக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.